ஹாய் ஹலோ வணக்கம். வாங்க ஐயனார் துணையில் அடுத்து நடக்க போகிற நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம். இந்த டிவோர்ஸ் விஷயம் தெரிஞ்சதுலேருந்தே வீட்டில் எல்லாருக்குமே ஒரே கஷ்டமாக இருக்குது. டிவோர்ஸ் விஷயம் மட்டும் இல்லைங்க, இந்த ஃபேக் கல்யாணம் நம்ம நிலாவுக்கும் சோழனுக்கும் நடந்த இந்த ஃபேக் கல்யாணமும் எல்லாருக்கும் தெரிஞ்சதுலேருந்தே ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. நிலாவுமே இந்த கல்யாணத்தை ஒரு சுச்சுவேஷனால் மட்டும்தான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இதில் யாருமே குறை சொல்ல முடியாது. நிலா நம்ம பாண்டியனும் சேரனண்ணாவும் பேசுகிறத கேட்குறாங்க. கேட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. நம்மளால தானே இவ்வளோ பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கில்ட்டிலேயே வீட்டுக்குள்ளே வராங்க. வந்து பார்த்தா பல்லவனும் ஒரு மூலையில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே நிலாவுக்கு கூட கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாயிடுது. இப்படி ஒரு பக்கம் இருக்க, நிலாவும் அவங்களோட ரூமில் வந்து அமைதியாக உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. எடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போ பார்த்து கரெக்டாக அவங்க அண்ணி கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, இந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தி அங்கே சென்னையில் தான் இருக்கா, நீ அந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நிலா, ஏன் அண்ணி, எதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, உன்னோட வீட்டில் 5 ஆம்பளைங்க இருக்காங்க, உனக்கு எந்த விதத்தில் சேஃப்டியாக இருக்கும், எனக்கு நீ அங்கே இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, நீ வேறு பக்கம் பார்த்துப்போ, நீ 5 ஆம்பளைங்க மத்தியில் எப்படி நீ சகஜமாக பழக முடியும், சகஜமாக இருக்க முடியும், உன்னோட நீட்ஸ்லாம் எப்படி யார் பூர்த்தி பண்ணுவா, நீ யார்கிட்ட பேச முடியும் அப்படின்னு ரொம்பவே அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நமக்கே தெரியும் அவங்க எல்லாருமே நிலாவை ஒரு பிரின்சஸ் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு. நிலாவும் அது எல்லாமே யோசித்து பார்க்குறாங்க. சமையல் பண்ணும்போது சேரனண்ணா கூட பேசி சிரித்ததும், அதுக்கப்புறம் பல்லவன் கூட விளையாடினதும், பல்லவன் ஒரு தடவை ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துருப்பாங்கல்ல அது, இது எல்லாமே யோசித்து பார்க்குறாங்க. பாண்டியன் கூட அந்த மகு கிஃப்டாக கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து எல்லாமே யோசித்து பார்த்து, இந்த வீட்டில் நான் ரொம்பவே பாதுகாப்பாகவும் சேஃப்டியாகவும் தான் இருக்கிறேன், அதனால் நீங்கள் என்னைய பற்றி கவலைப்படாதீங்க அண்ணி அப்படின்னு அவங்கள திட்டிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. அப்புறம் நம்ம சோழன் கொஞ்சம் லேட்டாக தான் வீட்டுக்கு வராங்க. எல்லோருமே லைட் ஆஃப் பண்ணிவிட்டு படுத்தாச்சு. இவங்களும் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து எல்லாருக்கும் மத்தியில் எப்போதும் தூங்குற மாதிரி தூங்குறாங்க. ஆனாலும் சோழனுக்கு எல்லா நினைவுகளையுமே தூங்க விடலை. நிலா டிவோர்ஸ் கேட்டதுலேருந்தே அவர் கொஞ்சம் மனசளவில் நொந்துட்டாருன்னு தான் சொல்லணும். இன்றைக்கி எல்லா விஷயமும் தெரிஞ்சதுலேருந்து அவர் கூட கொஞ்சம் உடஞ்சிட்டாரு. ஏன்னா நிலாவுமே அதை ஒத்துக்கிட்டு எல்லார் முன்னாடியும் சாரியும் கேட்டுட்டாங்களா, எல்லாத்தையுமே நினச்சி அவர் ஃபீல் பண்ணி அவரும் அழதான் செய்கிறாரு. இவர் அழுத உடனே பக்கத்தில் பாண்டியன், பல்லவன், அதுக்கப்புறம் சேரனண்ணா 3 பேருக்குமே மனசு கேட்கல. பாண்டியன் தான் கோவக்காரன், எப்போதுமே கோவப்படுவாங்க. ஆனால் அவங்களா போய் கையை தட்டி கொடுத்து ஆறுதலாக சோழனோட கையை பிடிச்சிக்கிடுதாங்க. இதை பார்த்ததுமே சோழனுக்கு இன்னும் ஒரு தெம்பு தான். அவங்க கையை பிடிச்சிட்டு இன்னுமே அழுவுறாங்க. அழுதுகிட்டே, நான் எதுவுமே வேணும்னு பண்ணலடா, அவள் வேணும்னா இதை ஒரு ஃபேக் மேரேஜாக நினச்சிருக்கலாம், ஆனால் அவளை பார்த்தது நான் எதர்ச்சியாக தான் மீட் பண்ணேன், அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எந்த எண்ணமும் எனக்கு இல்லை, ஆனால் பார்த்தவொடனே எனக்கு அவளை பிடிச்சிருந்துச்சு, அந்த ஒரு ரீசன் தான் இவ்வளவும் நடக்க காரணம். நான் அவளை இன்னுமே லவ் பண்ணுறேன், ஆனால் அது அவளுக்கு தெரியலை, நானும் அவளை ஃபோர்ஸ் பண்ண விரும்பலை, அவளாக என்னை கல்யாணத்துக்கு ஏற்றுக்கிட்டா அப்படின்னா எனக்கு அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லைடா. என் சைடு நான் சுயநலமாக இருந்தது, அந்த ஸ்டேஷனில் கல்யாணம் நடக்கும்போது நான் தடுக்காமல் இருந்தது மட்டும்தான். ஆனால் அந்த கல்யாணம் நிலாவுக்கு ரொம்பவே முக்கியமாக இருந்தது, அதனால் மட்டும்தான் நானும் சம்மதிச்சு இந்த கல்யாணம் நடந்தது. மற்றபடி நான் அவளை வற்புறுத்தியோ எந்த ஒரு கட்டாயத்திலையோ நாங்கள் கல்யாணம் பண்ணலை. ஆனால் நிலாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபேக் கல்யாணம், இது ஒரு பொம்மை கல்யாணம் அப்படின்னு அவள் என்ன வேணால் நினச்சிக்கிட்டோம். ஆனால் என்னை பொறுத்தளவு இது என்னோட கல்யாணம், எனக்கு நிஜமாவே நடந்ததாக தான் நான் நினைக்கிறேன். அந்த கல்யாணம் நடக்கும்போது நீங்கள் எல்லோரும் என் கூட இருந்து என்னை ப்ளஸ் பண்ணுற மாதிரி தான் நான் நினச்சிக்கிட்டேன். அதனால தான் அவள் டிவோர்ஸ் கேட்கும்போது கூட நான் ரொம்பவே உடஞ்சிட்டேன். இதை எப்படி நான் சொல்ல உங்ககிட்ட, இது எல்லாத்தையுமே சொன்னாலும் நீங்கள் தாங்கிப்பீங்களான்னு எனக்கு தெரியலை அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுவுறாங்க. அவங்க அழுத உடனே யாருக்குமே மனசு கேட்கல. உடனே சேரன் அண்ணா, அதுக்கப்புறம் பாண்டியன், பல்லவன், இவங்க 3 பேருமே சோழனை தட்டி கொடுக்குறாங்க. எப்போதுமே இவங்க 4 பேரோட பாண்டிங் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ நெகிழ்ச்சியாக இருக்கும். இதோட இந்த எபிசோட் முடியுது. சரி,
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.